இப்பொழுதும் கூட தவக்கால ஆராதனைக்காக கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. தேவனே, இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக இந்த நேரங்களை எங்களுக்கு நீ தந்ததற்காய் நன்றி சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் வளரத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பும்படியாய் உயிரூட்டும்படியாய் கூட செபிக்கிறோம். இந்த பாடல் வேலையில் நீ ஆசீர்வதித்து தாங்க, மகிமைப்படுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சிலுவையின் மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்து இந்த பாடலை உற்சாகத்தோடு கூட படிப்போம். அவருடைய சிலுவையின் நிலையில் அனுதினமும் நம்ம அடைக்கலம் போகும் பொழுது எல்லா விதத்திலும் அது நமக்கு ஆறுதல் தரும் இடமாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை உணர்ந்தவர்களாக யாவரும் எங்களோடு கூட இணைந்து உற்சாகமாய் பாடலை படிங்க. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அன்னை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அன்னை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியின் வியாகுல வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அவனியின் வியாகுல வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலைந்த
சிலுவையில் அவர் நமக்காய் சிந்தின ரத்தம் நம்மளுடைய மீட்புக்காக, அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியதுங்க. நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. இந்த வேளையிலும் ஒப்பு கொடுத்தீரையா என்று சொல்லி அவரை உணர்ந்தவராய் நாம் பாடுவோமா? ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததை நான் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக நாம் நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையிலே அவர் தொங்கினாரே. அதை உணர்ந்தவராய் நாம் பாடுவோம். நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே. ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. எங்களுடைய பாவத்திற்காக ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய திருவுடல்ல எங்க பாவத்தெல்லாம் நீங்க சுமந்திருக்கீங்களேப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உங்களுக்கு கொடான கொடை நன்றின்னு சொல்லி அவரை உணர்ந்தவர்களாய் இந்த வரியில நம்ம பாடுவோமா? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அன்பின் ரூபமாய் இந்த சிலுவை காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தியாகத்தின் சின்னமாய் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, அந்த உலகத்தின் அன்புகள் நிலையற்றதும் மாயமானதுமாய் இருக்குது சுவாமி. அப்பா, உம்முடைய சிலுவையின் அன்பு மற்றும் மாறாதது சுவாமி. அந்த அன்பிற்குள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா பிரவேசிக்க, உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க, அப்பா நீர் எங்களுக்கு செய்த மாபெரும் தியாகத்துக்காய், கிருபைக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய இரத்தத்தினால மீட்கப்படுவதற்கு, கழுவப்படுவதற்கு அப்பா நாங்கள் பாத்திரவானா இராத இருந்த பொழுது எங்களுக்காய் நீர் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் சிந்தினீங்களப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெரிது சுவாமி. அந்த அன்பிற்கு பாத்திரவானா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அப்பா நீங்க எங்களை ஆயத்தப்படுத்தினீங்களே, எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உங்க அன்பை நாங்கள் உணர்கிறோம். அந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் இந்த சிலுவையின் பாடுகளை தியானிக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டும் ரத்தம் நமக்காக சிந்தின அவருடைய ஒப்பற்ற அன்பை, எந்த பிரதிபலனும் நம்மிடம் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, நம்மகிட்ட எந்த குறையும் நிறைவும் இல்லாத நாட்களில் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை நினைத்தவர்களாய் நாம் யாவரும் ஒரு முழு மனதோடு கூட தேவனை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? தேவனை நோக்கி நம்முடைய அன்பை முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணிப்போம். இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்று உன்னை அவர் தள்ளாமலே அவர் மீட்டார். அவளாய் உன்னை ஏசு அழைக்கிறார். இந்த வேளையிலும் யாரெல்லாம் நான் பாவியா இருக்கிறேன், ஏசப்பா எனக்கெல்லாம் மன்னிப்பு தருவாரோன்னு சொல்லி இதயத்துல ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? அந்த கல்வாரி சிலுவையை ஒரு விசை நோக்கி பார்த்து இயேசுவே என்று சொல்லி உங்களுடைய கரங்களை தூக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் உங்க பாவங்களை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாருங்க. கடைசி நேரத்திலையும் அந்த கல்லறை ஏசப்பா என்னை நினைவு கூறுங்க, நீங்க பரதீஸ்ல வரும்போது என்னை நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி அந்த கல்லனுக்கு ஏசப்பா இடம் கொடுத்தாரு. இந்த ஒரு நிமிஷம் போதுங்க. இந்த வேளையில யாரெல்லாம் நேரலையில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்க கைகளை உயர்த்தி உங்க நாவினால ஏசப்பாவை ஆண்டவரே அறிக்கை செய்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாருங்க. ஏசப்பா இந்த வேலையில ஏசப்பா உங்களுடைய கரங்களை அப்பா இந்த ஆராதனை வேலையை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையில ஏசப்பா நீங்க எங்க மத்தியில் ஆண்டவரே ஏசப்பா பிரசன்னரா இருந்ததுக்காக நன்றி. இந்த வேலையில உண்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதங்களை அடையாளம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் கட்டளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதியில் நீங்க ஆசீர்வதித்தாங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் லெந்து காலத்தின் 5 நிமிட சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஊனமுற்ற பிள்ளைகள், மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளை, அப்படி பிறக்கிற பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஹென்றி நோவன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் அர்ப்பணித்து வைத்திருந்தார். அவர் ஹாப்பி ஹோம் அப்படிங்கிற ஒரு ஹோமை நடத்தினார். அதில் இருந்த பிள்ளைகள் எல்லாரும் மன வளர்ச்சி குன்றியவர்கள், சரீரத்திலையும்
ஃபிசிக்கலி அவங்க ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் பராமரித்து அன்போடு வளர்த்து வந்தார். ஒரு நாள் அவரை சந்திக்க அவருடைய நண்பர் அந்த ஹோமுக்கு வந்தார். அன்னைக்கு ஆடம் அப்படிங்கிற ஒரு இளம் வயது வாலிபன், மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு வாலிபனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக ஒரு சாதாரண வாலிபனுக்கு கொண்டாடுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணினார். டேபிளில் கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. சேர் போட்டு அந்த ஆடமை உட்கார வச்சுருந்தாரு. அப்போது எல்லாம் சாதாரண ஒரு வாலிபனுக்கு பர்த்டேனா எப்படி செய்வோமோ எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனால் இந்த ஆடமோ அது நமக்கு பர்த்டே, நமக்கு கேக் வச்சுருக்குறாங்க, நம்ம முன்னாடி இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, நம்ம தான் இன்னைக்கு ஒரு நாயகன், அப்படியெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு தோணாமல் எதையுமே அவன் புரியாதவனாக உணராதவனாக அப்படியே சத்தமிட்டுக்கிட்டு உரிமை கொண்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு அவன் இருக்கிறான். அவனுக்கு கேக் கட்டிங்லாம் முடியுது, எல்லா கொண்டாட்டமும் முடிஞ்சிருது. அப்போது ஹென்ரியோடைய நண்பர் அவர்கிட்ட கேட்குறாரு, ஆடமை பற்றி விசாரிக்கிறார். யாருப்பா இந்த தம்பி, எவ்வளோ நாளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்போ சொல்கிறார். ஹென்றி சொல்கிறாங்க, இந்த தம்பியை நான் காலையில் எழுப்பி அவனுக்குரிய கடமைகள், அவனை குளித்து அவனை சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த நண்பர் கேட்குறாரு, எப்பா நீ பெரிய எழுத்தாளன், நல்ல பேச்சாற்றல் உள்ளவன், நீ இந்த வேலைகளையெல்லாம் செய்கிறதுக்கு, இந்த ஹோமில் இந்த பிள்ளைங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு உனக்கு ஒரு உதவிக்காரர் ஒருத்தர் வச்சுக்கிட்டேன்னா உன்னுடைய மற்ற வேலைகளை நீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஹென்றி கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கேட்குறார். உடனே நம்ம ஹென்றி சொல்கிறார், எப்பா அதுக்கு ஒரு ஆச்சரியமான பதிலை ஹென்றி சொல்கிறார். நீ என்னை சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஆடம்க்கு ஹெல்ப் பண்ணலை, ஆடம் தான் எனக்கு என்ன செய்கிறான், உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் ஃப்ரெண்டு ஆச்சரியமாக பார்க்குறார். பார்த்த உடனே சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஆடம்க்கு நான் எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது நான் என்ன யோசிப்பேன்னா, நம்மை படைத்த ஆண்டவருடைய அன்பையும் பொறுமையையும் தியாகத்தையும் நான் எண்ணி பார்த்து வியந்து போவேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மையை செய்கிறாரு, கேட்காத நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டும் நம்ம இந்த ஆடமை போல தான் அவருக்கு பதிலுக்கு நன்றி கூட சொல்கிறதில்ல, அவனை போல தான் ஏதோ சத்தமிட்டுக்கிட்டு முணுமுணுத்துட்டு உரிமிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை ஆடமுக்கு நான் உதவி செய்யும் போதும் நான் இதை நினைக்கிறேன், ஆண்டவருடைய அன்பையும் தியாகத்தை எண்ணி பார்க்கிறேன். அவர் எனக்கு ஒவ்வொரு நாள் இப்படி தானப்பா செய்கிறாரு, நான் அதுக்கு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் எண்ணுவேன். அதை விட மேலா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு நான் உதவி செய்யும் போதெல்லாம், அவனுக்கு கடமைகளை எல்லாம் செய்யும் பொழுது இன்னும் தாழ்மையை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹென்றி நோவன் சொன்னாராம். கேள்வி இப்படி கேட்ட அந்த நண்பர் யோசித்து பார்த்தாராம், இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையோ? நம்முடைய திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் சாதிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறத காட்டிலும் தேவனை தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் அன்றாட வாழ்க்கையிலும் உணர்றாரே அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் யோசித்தாராம். இந்த லெந்து காலத்தின் தியான வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செஞ்சிருக்கிற நன்மை எத்தனைங்க, அதெல்லாம் சொல்லி முடியுமா? அவர் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் செஞ்ச அற்புதங்கள், நம்மளை ஜீவனோடு வைச்சிருக்கிறது, நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம், நமக்கு 3 வேளையும் கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்ம நடத்தி வர்றாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட, நன்றி நிறைந்த உள்ளத்தோட நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வைக்கணும். நிறைய நேரத்தில் ஆடமை போல தான் இருக்கிறோம், ஏதோ முணுமுணுன்னு சொல்கிறோம், ஏதோ உரிமைக்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கூட நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியல. அதை விட முக்கியமாக ஆண்டவருடைய தியாகம், சிலுவையில் அவர் மரித்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்துட்டார். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையா. அந்த போர் சேவகன் அவருடைய விழாவில் குத்துறாங்க, குத்தும் போது ரத்தம் வரல, தண்ணீர் வந்துதான், அப்படியே நீர்த்து போன ரத்தம் மாதிரி, தண்ணீரும் ரத்தமும் அப்படியே நீர்த்து போய் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் மரிச்சிட்டார். அந்த தியாக அன்பை நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க எனக்காக மரிக்கலன்னு சொன்னா எத்தனையோ கோழிகளை ஆடுகளை நம்ம பலியிட்டு இருக்கணும். அப்படி பலியிட்டு கொண்டே இருந்தாலும் உலகத்துல ஆடு மாடு இருக்குமா, நமக்கு கோழி இருக்குமா? எல்லாம் பலியிடப்பட்டிருக்கோம்னா அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ பாவம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிற்கும் ஜீவ பலியாய் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார்.
ஒருத்தர் பாவம் செஞ்சு தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு பாவமும் செய்யாமல் நமக்காக நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய தலைமையில ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்திருக்கிற அவருடைய அன்பை நினைச்சு பார்ப்போம். அந்த ஹென்றி நோவன் இடத்துல ஆண்டவரையும், அந்த ஆடம் இடத்துல நம்மளையும் நினைச்சு வச்சு பார்ப்போம். அவருடைய தியாகத்திற்கு, அவருடைய அன்புக்கு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற பொறுமையா அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டே இருக்கிற அன்புக்கு ஈடா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்காக நான் சிலுவையில மரிச்சேனே, நீ எனக்காக என்ன செய்யற? எனக்காக நீ என்ன செய்யற? நீ எனக்காக செயல்படணும்னு உனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நான் சாதகமாக்கி தந்திருக்கிறேன். நீ எனக்காக செயல்படணும்னு சொல்லி அநேக வாய்ப்புகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன். உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் தியாகமாய் சிலுவையில் தொங்கினேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்ன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வோம். ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நம்முடைய ஜீவகாலம் பரியந்தமும் வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த லெந்து கால தொடர் கூட்டங்களிலே பங்கு பெறுகிற உங்களை மறுபடியும் அன்போடு இந்த மாலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரத்தை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் இருக்கிற ஒரு வேத பகுதியை வாசித்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை நம்முடைய இருதயத்திலே பதித்து அதற்கேற்ற கனி கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யாக்கோபு 2வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். வசனங்கள் 14 தொடங்கி 17 வரைக்கும் வாசிக்கிறேன். யாக்கோபு 2:14 தொடங்கி 17 வரை. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு நிருபத்திலிருந்து தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை நாங்கள் அறிய வாஞ்சையோடு தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இந்த லெந்து காலங்களிலே எங்களை இன்னும் உம்முடைய அன்பின் குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த எங்கள் ஆண்டவரை போல எங்களை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இங்கே யாக்கோபு நீங்களும் நானும் பூரணர் ஆவதற்குரிய வழிகளை சொல்லி கொண்டிருக்கும் போது அதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு தடை இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை தேடி அவருக்காக கிறிஸ்துவின் சீஷனாக சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பாக செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காரியம் நீங்கள் பூரணராகி விடாதபடிக்கு தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை இந்த யாக்கோபு 2வது அதிகாரத்தில் இப்போ ஆக்சுவலாக நம்ம 14 17 வரைக்கும் தான் வாசிக்க கேட்டோம். இந்த யாக்கோபு இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற இந்த காரியத்தை 14 2வது அதிகாரம் கடைசி வசனம் 26 வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அங்கே சொல்ல போகிறார். அப்போ அதிக வசனங்களை சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரியம் அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படுகிறதா? அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படி பார்க்கணும். ஒரு வசனத்திலே முக்கியமான சத்தியங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்வதற்கு வசனம் 14 26 வரைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய பகுதியை யாக்கோபு தேவ ஆவியானவரின் வழிநடத்தின்படி எழுதியிருப்பார் என்று சொன்னால், அங்கே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் கண்டுகொள்ள வேண்டிய, தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது அப்படிங்கிறத அதில் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அங்கே நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் என்ன நமக்கு ரொம்ப எளிமையானது, அதில் ரொம்ப விளக்கம் சொல்லக்கூடிய புரியாத ஆழமான ரோமர் நிருபத்தில் உள்ள ஏதோ ஒரு வசனமா, எபேசியர் நிருபத்தில் உள்ள வசனமா அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக அந்த யாக்கோபு நிருபமே அப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக சில நிருபங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லை, நமக்கு தெரியும். ரோமர் நிருபம் என்ன சொல்ல வர்றார், யாரை சொல்ல வர்றார்? அப்போஸ்தலனாகிய பேதுருவே சொல்லுவார், அவருடைய நிருபங்களில் சில காரியங்கள் கற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் சில காம்ப்ளெக்ஸாக சில விஷயங்களை சொல்லக்கூடியதற்கு பவுலை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். யாக்கோபை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், அவருடைய பிரசங்கம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். ஹல்லேலூயா. 2 வகையானவர்களையும் தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட 14 17 வரைக்கும் உள்ள வசனங்களை புரிந்து கொள்ள கிரீக் மொழி தெரிய வேண்டியதில்லை, விளக்க உரைகள் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறார். உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறியே, அதற்கேற்ற கிரியை இருக்கா? இல்லை,
யாருக்கோ ஒரு கஷ்டம், நல்ல ட்ரெஸ்ஸிங் இல்லை, சாப்பாடு இல்லை, அவங்ககிட்ட போய் நீ உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, கர்த்தர் கூட இருப்பாருப்பா அப்படின்னு என்னத்தையா நீ சொல்லி அனுப்பிட்டேனா அது எப்படி உண்மையான ஒரு விசுவாசமாகும் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஆனால் மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச், ஒரு சவாலை இங்கே யாக்கோபு முன் வைக்கிறார். சரி, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், சரி, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான பணிகள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு, ஒரு பலசர கடை வச்சுருக்கிறவங்க என்ன செய்யணும், காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு கடை தொடங்கணும். என்னென்ன இருக்குது, இது இருக்கா, இந்த பொருள் இருக்கா, பருப்பு இருக்கா, குறைஞ்சிருச்சா, ஆர்டர் போடணுமா, இங்கே வசூல் பண்ணுறது என்ன, நிறைய வேலைகள் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு வகையான வாழ்க்கை முறை. சில வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா ரொம்ப டைட்டாக இருக்காது. அதில் ஆவிக்குரிய ஒருவேளை சர்ச்சு சம்மந்தப்பட்ட காரியங்களில் கூடுதலாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு சிலருக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கும். நிறைய சபை கூட்டங்களுக்கு போக முடியும், நல்ல பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், ஊழியங்களில் பங்கு பெறுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும். எல்லாமே நல்லது தான். ஆனால் இதில் ஒரு வஞ்சனை இருக்கிறது, ரொம்ப ஒரு சட்டில் ஒரு டிசப்ஷன். அது வஞ்சனை, அது ஒரு பார்த்தா பெரிய தப்பு மாதிரி தெரியாது, ஆனால் அங்கே சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. லூக்கா 18வது அதிகாரம், ஆயக்காரனும் பரிசேயனும் அப்படின்னு அந்த 2 பேர் அங்கே முன்னாடி வச்சுட்டு அந்த ஆயக்காரனுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டியது. லூக்கா 18:11, பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போல இல்லை. இதில் அவருக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை. அவர் எப்படிலாம் இல்லை, ஏமாற்றுவர் கிடையாது, அநியாயம் செய்கிறது கிடையாது, விபச்சார பாவங்கள் கிடையாது. இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, 12வது வசனம், வாரத்தின் 2 தரம் உபவாசம், தசமபாகம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஜெபம். இவருடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்பதற்கு அப்பா நல்ல விசுவாசிப்பா அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் நிறைய இருக்குது. அவரை கை நீட்டி தப்பு சொல்வதற்கு உண்மையாகவே அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இவரை நம்ம பார்த்தா கட்டாயம் கை கொடுக்கணும், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கை கொடுக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொண்டார், தன்னை பெரிய ஒரு பரிசுத்தவானாக கற்பனை பண்ணிக்கிறாரு, பக்கத்தில் உள்ளவனை அற்பமாக நினைக்கிறாரு. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் தேவனுக்கேற்ற ஒரு இருதயம் இல்லாமல் எ ரிலீஜியஸ் மேன், ஒரு மார்க்க ரீதியான பக்தி வேஷம் அப்படின்னு சொல்லலாமா, வேஷம்னு கூட சொல்ல முடியாது. பக்தி வேஷம்னா என்னது, ஏமாத்துறது, பக்தியாக இருக்கிறது போல ஏமாத்துறது, அது கூட இல்லை. ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஆனால் உண்மையான ஆவி இல்லை. இப்படி தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் சரியான நீங்கள் இன்ன வகையான என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்கள். இது யார்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஊருக்கு ஊழியம் செய்ய போகிறாங்க, சமாரியருடைய பட்டணம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சீஷர்களுக்கு கோவம் வருது, அவன் எப்படி நம்மளை சொல்ல போச்சு, நம்ம ஆண்டவர் எப்படி சொல்ல போச்சு, எலியாவை போல் அக்கினியை வர வைக்கட்டுமா, நாங்கள் விசுவாசத்தின் ஏதாவது செய்கிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்கள். பைபிள் தெரியுது, விசுவாசித்தா வானத்திலிருந்து அக்கினி வரும் தெரியும், எலியா இறக்கினது உண்மைதான், இங்கே அது தேவையா என்ன என்று தெரியாத ஏதோ ஒரு மதியின ஆவியோடு இருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஃபெய்த்தாக இருக்கோன்னு சொல்லி நீங்கள் சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் கண்டிக்கிறத பார்க்கிறோம். அப்போ நான் சொல்ல வருவது, ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகளிலே தான் உண்மையாய் கிறிஸ்துவோடு இருக்கிறோமா, தன்னுடைய ஆவி ஆண்டவருக்கு முன்பு உகந்ததாக இருக்கிறதா, இருதயம் உகந்ததாக இருக்கிறதா என்பதை ஆராயாவிட்டால் அங்கே ஒரு வஞ்சனை இருக்கிறது என்று இந்த வேத பகுதியெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த காரியம் நீங்களும் நானும் பூரணராவதற்கு தடையாகிவிடும். அதனால தான் என்ன செய்ய போகிறார், யாக்கோபு இந்த காரியத்தை சொல்ல போகிறார். ஓகே, இந்த ஒரு வேத பகுதியை வைத்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மார்ட்டின் லூதர் என்கிற ஒரு தேவ மனிதனை தேவன் எழுப்புகிறார். அந்த காலங்களில் உள்ள சபையை குறித்து சபை வரலாற்றில் சொல்லும்போது இருண்ட காலங்கள், டார்க் ஏஜஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க. அந்த நாட்களில் இருந்த சபை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையான ஆவிக்குரிய சத்தியங்கள், ரட்சிப்பின் போதனைகள் எல்லாம் இல்லாமல் கிரியைகளினால் ரட்சிப்பை சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத வேறு வேறு வகையில் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. உதாரணத்திற்கு, நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பா, இதுக்கு 500 ரூபாப்பா, இதுக்கு 5000 ரூபாப்பா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு பேச்சுக்கு சொல்கிறேன். அது மாதிரி முறைகள் வைத்து நீங்களோ நானும் என்ன செய்யணும், ஒரு தப்பு பண்ணிட்டா அங்கே போய் அங்கே சபையில் இருக்கிற போதகர்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுக்கணும், நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், அப்போ அந்த தப்பு மன்னிக்கப்படும். சும்மா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன்.
இன்னொரு வார்த்தைகளில் கிரியைகளினால் தான் ரட்சிப்பு அப்படின்னு அன்னைக்கு போதிக்கப்பட்டு ஒரு அடிமைத்தனத்திற்குள் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் சபைகள் இருண்ட காலத்தில் இருந்தது. மார்ட்டின் லூதர் அதுக்கு கீழே தான் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பைபிள் வாசித்து நம்ம நல்ல ஒரு பைபிள் படி கிறிஸ்தவனாக இருக்கணும்னு முயற்சிக்கிறார். அவரால் முடியலை, பாவத்தை ஜெயிக்க முடியாது, அப்படிலாம் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் ரோமர் நிருபத்தில் உள்ள சத்தியங்கள், நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அவர் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்து பரவசமாகி விடுகிறார். கலாத்தியர் நிருபத்தை படிக்கிறார். கிரியைகள் இல்லாத கிருபையினால், நம்ம நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினால் தான் ரட்சிப்பு என்கிறதை கலாத்தியர் நிருபத்திலிருந்து கண்டுபிடிக்கிறார். அது பெரிய ஒரு ரிஃபார்மேஷன், சபையின் புரட்சிக்கு தேவன் இந்த மார்ட்டின் லூதரை பயன்படுத்தினார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மார்ட்டின் லூதர் ஆண்டவர் எழுப்புகிறார். இருண்டு கிடந்த சபையை பெரிய ஒரு ரிஃபார்மர் அவர். இன்னைக்கு அவரை போல ஒரு ஊழியமோ பிரசங்கமோ அவருடைய ரைட்டிங்ஸ் போல பவர்ஃபுல் ரைட்டிங்ஸ் இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு உன்னதமான தேவ ஊழியர். அவரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அன்னைக்கு வரைக்கும் சாதாரண மக்கள்லாம் பைபிள் படிக்க முடியாது. முதல்ல சாதாரண ஒரு ஜெர்மன் மனிதனும் படிக்கும்படி ஜெர்மன் மொழியில் பைபிளை மொழிபெயர்க்கிறார். அது வரைக்கும் அப்படிலாம் இல்லை. வேறு லத்தீன் மொழிகளில் அது மேலே இருக்கிற போதகர் பாதிரியார் தான் வாசிப்பார். எல்லாரும் ஒரு மந்திரம் போல் அதை கேட்பாங்க. கீழே உள்ளவங்களுக்கு அது புரியாது. இப்படிப்பட்ட ரிஃபார்மர்ஸ், புரட்சியாளர்கள் தான் எழும்பி வேதத்தை சாதாரண மக்களும் படிப்பதற்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி மொழிபெயர்த்து அதுக்காக அவங்க நிறைய பாடுபடுறாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியில் தைரியமாக நின்று உயிர்ப்பு தானே போகும், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கென்று நின்று ஒரு தலைமுறையே உயிர்ப்பித்து சபையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர். இவருடைய ஒரு காரியத்தை நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே அவருக்குரிய விடுதலை கிடைக்கிறது? விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அப்போ அவருக்கு ஒரு பெரிய விடுதலை. அப்படியா, என்னுடைய ரட்சிப்புக்கு நான் எதுவும் வேலை செய்ய வேண்டியது இல்லையா, கிரியை செய்ய வேண்டியது இல்லையா, நான் எருசலேமுக்கு போய் ஏதோ நான் அங்கே பொருத்தனை பண்ணணுமா, நடந்து போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இயேசுவின் ரத்தத்தினால இலவசமாய் ரட்சிப்பா என்பதை கண்டு பூரித்து விடுகிறார். அதுதான் அவருடைய செய்தியின் மையமாக அன்றைக்கு புரட்சி ரிஃபார்மேஷனுக்கு ஒரு அடிப்படை காரணமாய் மாறுகிறது. நல்லது, இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாரு? புதிய ஏற்பாட்டை அப்படியே மொழிபெயர்த்து கொண்டே வருகிறார். மொழிபெயர்த்து கொண்டே வரும்போது அவருக்கு இந்த யாக்கோபு நிருபத்தை மொழிபெயர்க்கும் போது அவருக்கு ரொம்ப ஒரு நெருடலாகி விடுகிறது. என்ன நெருடல் ஆகிறது? உதாரணத்திற்கு அவர் கண்டுகொண்ட சத்தியத்தின் ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எபேசியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் மார்ட்டின் லூதருடைய ஹைலைட் ஃபோக்கஸ் டீச்சிங்குடைய சுருக்கம் அங்கே இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 8-9 இருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ரொம்ப சிம்பிளாக தெளிவாக இருக்கு இல்லையா? இதுதான் மார்ட்டின் லூதருடைய டீச்சிங், ஹார்ட் ஆஃப் ஹிஸ் டீச்சிங். அவருடைய போதனைகளின் மையம் இதுதான். அப்போ இதை வைத்து அவருடைய வாழ்க்கையில் மாற்றம், தன்னை பின்பற்றியவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையின் சத்தியத்தை நமக்கு முன்வைத்தவர். இருக்கட்டும், இப்போ இதுதான் இவருடைய மையம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யாக்கோபு நிருபத்தை மொழிபெயர்க்கும் போது இப்போ நம்ம குறிப்பாக வாசிக்க கேட்ட வேத பாட பகுதியில் நம்ம வாசிக்க கேட்ட யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனங்கள் போன்ற வசனங்கள் எல்லாம் அவர் வாசிக்கிறார். அங்கே என்ன எழுதியிருக்கு? யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். 26வது வசனம் பாருங்கள், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியை இருந்தால் தான் விசுவாசம், கிரியை இருந்தால் தான் விசுவாசம்னு இந்த வார்த்தைகள் வரும்போது மார்ட்டின் லூதர் இந்த இடத்துல ஹி ஸ்டம்பிள்ஸ், அவர் தடுமாற்றம் அடைந்து விட்டார். அவருக்கு என்ன கேள்வி வந்து விட்டது? அது எப்படி இதுதானே இவ்வளவு நாள் சபைகளில் கிரியைகளோடு தான் ரட்சிக்கப்பட முடியும்னு போதித்து சபைகள் எல்லாம் இருண்டு கிடந்தது. நம்ம ரோமர் நிருபம், கலாத்தியர் நிருபம், எபேசியர் நிருபத்திலலாம் அந்த சத்தியங்களை கண்டு நம்ம பெரிய ஒரு விடுதலையை அடைஞ்சிருக்கிறோம். இந்த யாக்கோபில் இப்படி எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வண்டி ஸ்லோவாகிற மாதிரி மார்ட்டின் லூதருடைய ஒரு வேகம் குறைந்து அவருக்குள் என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, இது உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகமா, அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டு தேவ ஆவியினால் வேத வசனம் பைபிளோடு இணைக்கப்பட்ட ஒரு புஸ்தகமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆனால் அவர் ரைட், மற்ற மொழிகள் எல்லாம் இருக்குது, முந்தைய இதிலெல்லாம் அந்த பழைய புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் இது ஒன்றா இருக்குன்னு சொல்லி மொழிபெயர்த்து வைத்து விடுகிறார். ஆனால் தன்னுடைய சந்தேகத்தை அதற்குரிய கமெண்ட்ரிஸில் எழுதி வைத்து விடுகிறார். எனக்கு இந்த யாக்கோபு நிருபத்தை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லை, இப்படி கிரியையும் விசுவாசம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார், கிரியையும் வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை அங்கே வைத்து விட்டு போய்விட்டார். யோசிச்சு பாருங்க, நீங்களோ நானோ ஒரு பெரிய ஊழியர் என்ன சொன்னாலும் கேட்போம்,
கிறிஸ்தவங்களுடைய நிறைய பேருடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் மூலம் ரட்சிக்கப்பட்டு நல்லா வளருவோம், அவர் என்ன சொன்னாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்கிறத நம்ம நம்புவோம். யோசிச்சு பாருங்கள், மார்ட்டின் லூதர் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகுது. திடீர்னு அவர் ஒன்று சொல்லிடுறாரு, யாக்கோபு நிருபம் ஆவியானவர் தான் மூலம்தான் எழுதப்பட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டா ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்க? நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், ஆமாம் ஐயா சொல்கிறாரு, இது எப்படி என்ன, ஆமாம் கிரியை இருக்கே அப்படின்லாம். அது அந்த ஒரு காரியம் சபைகளுக்குள் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்த ஒரு சரித்திரம் உண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கேள்வி இங்கே, யாக்கோபு பவுல் ஒரு பக்கம் இருக்கிறார், ஒரு பக்கம் யாக்கோபு இருக்கிறார். இவர்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு இருக்கிறதா? இவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், அதற்கு முரண்பாடாக சொல்லுகிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரைட்டா? ஓகே, அது என்ன அப்படின்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதை புரிந்து கொண்டால் இதுக்கு மேலே அதில் வேறு ஒன்றுமே இல்லை. பவுல் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபும் ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார், விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ யாக்கோபு 2:17 என்ன பார்த்தோம்? விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? பவுல் எபேசியர் 2 பார்த்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டது கிரியைகளினால் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மிக மிக எளிமையானது. பவுல் சொல்லக்கூடிய கிரியை என்னன்னா, ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பு உள்ள கிரியைகள். நான் என்ன செஞ்சால் ரட்சிக்கப்பட முடியும், பரலோகத்தில் என் பேர் எழுதப்படுறதுக்கு நான் என்ன கிரியை செய்யணும், காணிக்க கொடுக்கணுமா, சர்ச் அட்டண்டன்ஸ் கரெக்டாக சண்டே வரணுமா, நான் என்ன செஞ்சால் ரட்சிக்கப்பட முடியும்? பவுல் சொல்கிறார், இல்லை, நீ எந்த ஒரு இது வச்சு புண்ணியம் சம்பாதிச்சு பரலோகம் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு டைமுக்கு சரியாக நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், டெய்லி 2 அதிகாரம் பைபிள் வாசிச்சிருவேன், தசம பாகம் கொடுத்துருக்கிறேன், இதை வைத்து பரலோகத்திலே உன் பெயரை எழுத வைக்க முடியாது. இதை வைத்து நீ தேவனுடைய ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. ரட்சிப்புனா என்னது? இலவசமாய் கிருபையினாலே நீ பாவி என்பதை உணர்ந்து நீ இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, மரித்து உயிர்த்தெழுந்த அவர் மேல் உன் விசுவாசத்தை வைக்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, புது சிருஷ்டி ஆகிறாய், பரலோகத்தில் உன் பேர் எழுதப்படுகிறது. உன்னுடைய கிரியைக்கு இடமே கிடையாது. நீ பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா, நான் எப்படி கரெக்டாக இருப்பேன் தெரியுமா, ஒன்றுமே நீ பெருமை பாராட்ட முடியாது. இதை தான் எபேசியர் 2 அதிகாரம் 8-9 பவுல் சொல்லுகிறார். சரி, யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, யாக்கோபு சொல்லக்கூடிய கிரியை ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா, நீங்களோ நானோ ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், பரலோகத்தில் பேர் எழுதியாச்சு, பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்படுகிறோம், கிறிஸ்தவனாய் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதற்கு பின்பு உள்ள கிரியைகள். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்லக்கூடிய கிரியை என்ன? ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பு உள்ள கிரியைகள். இதெல்லாம் நான் செஞ்சால் ரட்சிக்கப்பட முடியுமா? ஒன்றுமே முடியாது. நீ இலவசமான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். அதற்கு பின்பு நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பின்பு என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டிய கனிகள், நற்கிரியைகள், அதை தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளானது. ரைட்டா? ஆக்சுவலாக இப்போ மறுபடியும் அந்த எபேசியர் 2 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. பார்ப்பதற்கு எப்படி தோணுகிறது? பவுல் ஒன்று சொல்கிறாரு, யாக்கோபு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது. மார்ட்டின் லூதருக்கு அதுதான் ஒரு நெருடலாக இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த அடிப்படை ஒரு உதாரணத்தை பார்த்தோம். எபேசியர் 2 அதிகாரம் 8-9 என்ன எழுதியிருக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல அப்படின்ட்டு அந்த 9வது வசனத்தில் கடைசியாக ஏதாவது பங்க்சுவேஷன் மார்க் இருக்கு? அவங்க பைபிளை உத்து பாருங்க. 9வது வசனம், கிரியைகளினால் உண்டானது அல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? ஒரு செமிகாலன் இருக்கா? புள்ளி கமாக்கு பதில் ஒரு அரை புள்ளி இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 9வது வசனம் முடியலை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 10வது வசனம் அதனுடைய கண்டினியூட்டி, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளிலே நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது, கிருபைதான்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? 10வது வசனத்தில் நற்கிரிகளை செய்வதற்குத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிம்பிள். யாக்கோபு சொல்கிறது ஒன்று தான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது ஒன்று தான். 2 பேருக்குள்ள எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. மேலாப்பில் பார்க்கும்போது இவர் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பாருங்கிறாரு, அவர் சொல்கிறாரு விசுவாசத்தோட கிரியையும் சேரணுங்கிறாரு. அப்போ எது சரி அப்படிங்கிறது இல்லை, ரெண்டுமே பைபிளில் இருக்குது. அப்போ ரெண்டையும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெபத்தோடு நம்ம தியானித்து பார்க்கும்போது பைபிளில் எந்த வசனங்களுக்குள்ளும் முரண்பாடு இருக்காது என்கிற ஒரு அடிப்படையோடு தான் அதை நம்ம அப்ரோச் பண்ணணும்.
பைபிளை குறை சொல்கிறவங்களுடைய ஒரு சுபாவம் எப்படி இருக்குன்னா, பாரு உங்கள் பைபிளில் இப்படி சொல்லியிருக்கா, ஆமாம், அப்புறம் அங்கே அப்படி சொல்லியிருக்கு அப்படிம்பாங்க. நமக்கு முழுமையான வேதாகம் தெரியாவிட்டால் இப்படிப்பட்ட கேள்விகளிலே ஸ்தம்பித்து விடுவோம். ஒரு கன்னத்தில் அரைஞ்சாம என்ன செய்யணும்? ஆமாம் உங்கள் பைபிளில் போட்டிருக்கா, ஆமாம் போட்டிருக்கு. அப்புறம் என்ன, பழைய ஏற்பாட்டில் யோசுவாவை போய் எரிக்கோவில் உள்ள எல்லாரையும் வெட்டி கொல்லுங்கிறார் உங்கள் ஆண்டவர். ஐயோ ஆமாம், என்னது இங்கே இப்படி சொல்கிறாரு, அங்கே அப்படி சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. ரெண்டையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் தான் ரெண்டையும் சொல்லுகிறார். நான் மாறாதவர். யோசுவாவின் காலத்தில் எரிக்கோவை அழிக்க சொல்கிறாரா, அது கர்த்தருடைய செயல். அது எதற்காக செய்கிறார்? நியாய தீர்ப்பு ஏன் வருகிறது? சரியாய் புரிந்து கொண்டால் தேவனுடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளதாக இருக்கும். வலது கண்ணத்தை காமிச்சா இடது கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறாரா, அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று பொருந்தும். புதிய ஏற்பாட்டில் அப்போ எரிக்கோவை அழித்த மாதிரிலாம் ஆண்டவர் அழிக்க மாட்டாரா? அன்னைக்கு எரிக்கோங்கிற ஒரே ஒரு ஊரை தான் அழித்தார். சீக்கிரமாக பூமி முழுவதும் அக்கினினால் அழிக்கப்பட போகிறது. எரிக்கோவை அழித்த கர்த்தர் மாறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மேகங்களோடு வரப்போகிறார். அவர் என்ன செய்ய போகிறாரு? அந்த நியாய தீர்ப்பை குறித்து வார்த்தைகள்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயங்கரமாக இருக்கும். வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால் சங்கரிக்கப்பட்டார்கள் 7 வாதைகள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அந்த கானான் தேசத்தில் உள்ளவங்க மேல் நியாய தீர்ப்பு எப்படி வந்ததோ அதை காட்டிலும் பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு புதிய ஏற்பாட்டின் காலத்தின் கடைசியிலே மறுபடியும் வரப்போகிறது. நான் சொல்வது, புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆண்டவருக்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி படிக்க வேண்டும். பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிறாரு, அது இன்னைக்கு எப்படி பொருந்தும்? வலது கண்ணத்தை காட்டினால் இடது கண்ணத்தை அடித்தா இடது கண்ணத்தை காட்டி, எல்லாமே எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மார்ட்டின் லூதர், நான் சொன்னேன் இல்லையா, அவரை நான் இப்போ குறையாக சொல்லலை. மார்ட்டின் லூதர் இதை யாக்கோபை இப்படி சொன்னது சந்தேகப்பட்டது நான் ஒரு குற்றச்சாட்டாகவோ குறைவாகலாம் சொல்லலை. இவங்கெல்லாம் கிரேட் ஸ்டார்ஸ். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அதெல்லாம் பெரிய மனிதர். அவங்களை நம்ம ஒன்றும் குறை சொல்லி அவங்களுக்கு களங்கப்படுத்தி விட முடியாது. ஆனால் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. ஆமாம், யாக்கோபு நிருபத்தில் இப்படி இருக்குது, அது சந்தேகத்துக்குரியதுன்னு மார்ட்டின் லூதர் சொல்கிறாருன்னு சொல்லி மார்ட்டின் லூதரை என்னுடைய அத்தாரிட்டியாக மாற்றிட்டேன்னு சொன்னால் எனக்கு குழப்பம்தான். நிறைய விசுவாசிகள் எங்கே தவற வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், யாராவது 1 அல்லது 2 நல்ல பிரசங்கியார்களை பின்பற்றுவார்கள், நல்ல போதகர்களை பின்பற்றுவார்கள், நல்லது. அவர்கள் மனிதர்கள் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவங்க தேவ தூதர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேரடியாக பிரசங்கித்தா அப்படியே நம்ம கேட்கலாம். அதை சந்தேகப்படவே வேண்டியதில்லை. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறார் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க, ஏறுறாரு, எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். சரி, இப்போ கேள்வி, பேச போகிறது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் யார்? இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர், அவருடைய சத்தத்தை கேட்டவர், அவருக்காக இவ்வளவு பாடு அனுபவித்தவர், பெரிய 3வது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இவர் மூலமாக ஆண்டவர் பெரிய மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நபர் இங்கே நிற்கிறார். சரி, இங்கே பவுல் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறார். 2 வகையை அப்ரோச் பண்ணலாம். இங்கே சொல்கிறது பூரா உண்மையாக தான் இருக்கும். ஏன்? பவுல் சொல்லுகிறார். அவர் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஊழியர்ப்பா, அவர் 13வது அப்போஸ்தலன்ப்பா, 12 அப்போஸ்தலனுக்கு சமமான ஒரு பெரிய தேவ மனிதன், மரித்தோரை எழுப்பினவர், அவர் சொன்னால் 100க்கு 100 நம்பிடலாம் அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணி விடுவது உண்டு. அது சரியான முறை கிடையாது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பெரோயா என்கிற ஒரு இடத்துல பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். யார் பிரசங்கம் பண்ணுகிறார்? பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். அதான் ஹைலைட். நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல பவுல் பேசினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அங்கே பேசுகிறார், ஜனங்கள் மனோவாஞ்சையாய் கேட்டாங்கன்னு எழுதியிருக்கார். ஐயோ, பவுல் வந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி மனோவாஞ்சையாய் அவர் பிரசங்கத்தை கேட்டாங்கன்னு அந்த பகுதியில் எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 10-11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்குள் போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பவுல் சொன்னதை மனோவாஞ்சையோடு உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். என்னப்பா நீங்கள் பேசுகிறது, பவுல் பேசுகிறாரு, அவர் இதே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? பைபிளில் இப்படி இருக்கான்னு நீங்கள் பைபிளை வேற செக் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு குறைவாய் சொல்லப்படவில்லை. இதுக்கு முன்னாடி ஜெப ஆலயம் தெசலோனிக்கேயில் பேசியிருக்கிறாரு, அவங்க அப்படியே கேட்டிருக்கிறாங்க. நல்ல வேளைக்கு பவுல் பேசினார். ஏமாத்திரம் ஏதாவது ஏமாத்திருந்தாலும் தெசலோனிக்கே ஏமாந்துருப்பாங்க. ஆனால் பெரோயர்கள் இந்த ஊர் இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க.
கேட்குறாங்க, வாஞ்சியாக கேட்குறாங்க. இவர் இவ்வளோ பெரிய ஆளா, ரொம்ப சந்தோஷம், பேசட்டும் அப்படின்னு உட்காந்து கேட்குறாங்க. ஆனாலும் அப்படி பைபிள் அப்படி திறந்து பார்க்குறாங்க. இவர் சொல்கிறார், இப்படி இருக்கா, ஏசாயால் இப்படி இருக்கா, நமக்காக நம்முடைய மீறலுக்கு அடிக்கப்பட்டார், ஓ ஆமாம் அந்த இருக்குல்ல வசனம் அப்படின்னு சொல்லி அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்வது, அதன் மூலம் நீதிமானாக்கப்படுறது, இப்படியெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சா, ஓ ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது விசுவாசத்தின் இவர் சொல்கிறாரே ஆதியாகமத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்கிறாங்களா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் இவர்கள் நற்குணசாலிகள் அப்படிங்கிற இன்னொரு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம், ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்குது, ஆவிக்குரிய பட்டம். இந்த பகுதி இது காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. மறுபடியும் சொல்லுகிறேன், மார்ட்டின் லூதர் பேசுகிறார், கட்டாயம் அவர் சொல்றதை கேட்கணும். எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், என்ன ஆண்டவருக்காக எவ்வளவு எழுந்து நின்று செயல்பட்டு பாடுகளை அனுபவித்த தேவ ஊழியர், அவர் சொல்றது எல்லாம் நம்ம கேட்கணும். அதே நேரத்தில் அவர் சொல்லுவது இந்த பைபிளோடு உகந்ததா இருக்கிறதா என்கிற ஒரு சின்ன ஒரு சிந்தையோடு, தாழ்மையோடு, அதில் என்ன வந்துடக்கூடாது, அதில் ஏதோ நம்ம பெரிய ஆள் மாதிரி ஆயிடக்கூடாது, பைபிள் இப்படி இருக்கா நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லை, ஒரு ஹம்பிள்னஸோட தாழ்மையோட வசனத்தை யோசிக்கிறோம். சொல்லுகிறாரே, ஏதாவது விஷயம் நெருடலாக இருக்கா, பைபிளில் இப்படி சொல்லியிருக்கா, அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா பைபிள் தான் கடைசியில் ஃபைனாலிட்டி. இல்லை சொன்னது அவர் இல்லை, அதைத்தான் சரியாக இருக்குமோ, இல்லவே இல்லை. 99% ஒரு மனிதன் சரியாய் பிரசங்கித்து 1% தப்பாக பிரசங்கித்தாலும் அந்த 1% தப்பா என்பதை நிதானித்து அந்த 1% விட்டுவிட கற்றுக்கொண்டால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சபைகள் அநேக நேரங்களிலே வழி விலகுவது ஒரு தனி மனிதனுடைய சில தவறான உபதேசங்கள். நிறையா விஷயங்களை நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, எங்காவது ஒன்றிலே ஏதாவது ஒன்று நின்றோம், தப்பாக இருக்கும், பைபிளுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கும். ஆனால் நம்மளால் மறுக்க முடியாது, இவர் எவ்வளோ நல்ல தேவ மனிதர், இவர் எவ்வளோ தியாகமாக ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, இவர் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ இவர் சொன்னது சரியாக இருக்குமோ என்று சொல்லி சில நேரங்களிலே மனிதர்களுடைய உபதேசங்கள் சபைகளுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறதா, அதுதான் நம்முடைய ஃபைனாலிட்டியாக இருக்கணும். ரைட். சரி, அடுத்து இப்போ அந்த பகுதியுடைய ஃபோக்கஸ்க்கு மறுபடியும் வருவோம். யாக்கோபு 2வது அதிகாரம். விசுவாசம் உண்டென்றும் சொல்லியும் கிரியைகள் இல்லாதனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? 15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரமும் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போ சிம்பிளாக இங்கே சொல்கிறது, உனக்கு உண்மையான விசுவாசம் உனக்குள் இருந்தால் இப்படி தேவை உள்ளவர்களுக்கு நீ செயல்பட்டு அவர்களுக்குரியது நீ கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே உள்ள சிம்பிள் டீச்சிங். அப்போ இதில் சொல்லும்போது ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ப்ரைமரி சர்ச்சுக்குள்ளே ஒருவேளை ஏழ்மையில் யாராவது இருக்கிறாங்களா, வெளியே இருக்கிறாங்களா, எல்லாருமே பொருந்தும். இந்த ஏழைகள் இதற்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மோசேயினுடைய ஆகமங்களில் அதுக்கு ஆண்டவர் நிறைய இடம் கொடுத்துருப்பார். அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும், அவங்களுக்குன்னு ப்ரொவிஷன்ஸ் வச்சுருப்பார், அவங்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம், உபாகமம் 15வது அதிகாரத்தில் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான், அவ்வளோ ரிச்சான கண்ட்ரி தான், அங்கேயும் தேவ ஜனங்களுக்குள் ஏழ்மையானவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கு உன் கையில் ஏதாவது கொஞ்சம் நீ இருந்தால் நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 15வது அதிகாரத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லி வச்சுருப்பார். அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் பாருங்களேன், முதல் 2 வசனம், உபாகம் 15:1-2. 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக, விடுதலையின் விவரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்த எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். உங்களுக்கு நான் 50,000 கடன் கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுக்குறேன், 2-3 வருஷத்தில் கொடுக்குறேங்கிறீங்க, நான் வாங்கிக்கலாம், ஓகே. ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு முறை விடுதலை அளிக்கிற ஆண்டு அப்படின்னு ஆண்டவர் ஒன்று வச்சுருப்பார். அதில் என்ன செஞ்சிடணுமா, அந்த கடனை நான் தள்ளுபடி பண்ணிடணும். ஜாலியாக இருக்கா? இப்படிலாம் நம்ம நாட்டில் ஒரு சட்டம் வந்தால் நல்லா இருக்குங்கிறீங்களா? சரி, இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது அல்ல. அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு ப்ரொவிஷனை அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் வைத்திருக்கிறார். அதில் அடுத்து 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். அப்போ நம்மை சுற்றி குறைவில் உள்ளவர்களுக்குரிய பொறுப்பு நம்முடையது. அப்படி இல்லாமல் இருக்கும்படி சபை முயற்சிக்க வேண்டும், தேவ ஜனங்கள் முயற்சிக்க வேண்டும். இப்படி நீ செவி கொடுத்து நீ கேட்டேன்னா 5வது வசனத்தில் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீ செஞ்சேன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 50,000 நான் கொடுக்குறேன்,
அந்த ஒரு விடுதலையின் ஆண்டு அப்படின்னு அந்த 7வது வருஷம் வரும்போது நான் கடனை அப்படியே நான் விட்டுறணும். பரவாயில்லப்பா, பைபிள் படி நான் கடன் நீ திருப்பி தர வேண்டாம் நான் சொல்லிடுறேன். ஈஸியாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆனால் சொல்கிறாரு 5வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவனுக்கு அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. 6வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ ஆளுகை செய்வாய், ஒன்றை மற்றவங்க ஆள மாட்டாங்கன்னு நீ இந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்தேன்னா உன்னுடைய உயர்வு அது மல்டிப்ளிகேஷனாக இருக்கும், பன்மடங்காக இருக்கும் அப்படின்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 8-9 அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக அப்படி சொல்லிட்டு, நம்மளை பற்றி ஆண்டவருக்கு தெரியும்ல, நம்ம என்ன யோசிப்போம் அதெல்லாம் அவருக்கு தெரியும். 9வது வசனத்தில் சொல்கிறாரு, விடுதலை வருஷமாகி 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து, ஐயோ அடுத்த வருஷம் அந்த விடுதலை ஆண்டு வருது, இந்த வருஷம் 50,000 கொடுத்தா இவன் பாட்டுக்கு இப்போ சொல்கிறான் கொடுத்துட்றேங்கிறான், 7வது வருஷம் வந்து எனக்கு முடியலன்னு சொல்லிட்டா நான் பைபிள் படி என்ன செய்யணும்? அப்படியே கடனை தள்ளுபடி பண்ணணும், நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நீ இருதயத்தில் நினச்சேனா அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கு, அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு நிருபத்தை படிக்க படிக்க பாவங்கிறது ஏகப்பட்ட லிஸ்ட்டு கூடிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட இருந்து நான் கொடுக்காமல் இருந்துட்டேன்னா கொலை, அந்த சொல்லுவார்ல, நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நீ பாவம் செஞ்ச அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கேன் ஆனால் கடன் மட்டும் கொடுக்க மாட்டேன், ரூபா விஷயத்தில் கருமையாக இருப்பேன், இவன் கொடுத்தா தரமாட்டான் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அங்கே சொல்கிறார். அடுத்த வருஷம் 7வது வருஷம் வருது, கொடுத்தா போச்சு அப்படின்னு நினச்சா அது பாவங்கிறார். ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. சரி, உனக்கு பாவமாக இருக்கும், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது 10வது வசனம் வாசிட்டு இருக்கேன், உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பது இல்லை. கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தால் சிலர் ஏழ்மையிலே தள்ளப்பட்டு விடலாம், அவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். கட்டளை இடுகிறேன், இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். அப்போ தேவ ஜனங்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு இதில் சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சத்தியங்கள், தேவை உள்ளவர்களுக்கு உண்மையான விசுவாசம் எனக்கு இருக்கும் பட்சத்தில் அதை கொடுப்பது அது ஒரு அடையாளம். அந்த உண்மையான விசுவாசம் தான் எனக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபுடைய நோக்கம் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம்? நீங்கள் பூரணராக இருக்கும்படி, ஒன்றிலும் குறைவுள்ளாதவர்களாக இருக்கும்படி உன்னுடைய விசுவாசம் உண்மையாக இருக்கா, அதற்கேற்ற இப்படி கொடுக்கிற ஒரு கிருபை உனக்குள் இருக்கிறதா என்று சொல்லி அங்கே யாக்கோபு முக்கியமான ஒரு கேள்வியை வைக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறோம். பொதுவாக மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் சொல்லி கொடுக்காமல் இருக்கலாம்? ஆமாம், இவன் எதுக்கு இப்படி அந்த அந்த தேவையில்லாத இப்போ எதுக்கு பணத்தை போட்டான், எதுக்கு இந்த தொழில் ஆரம்பித்தான், அப்புறம் இப்போ நீ கஷ்டப்படுறேன்னு ரூபா கேட்குறான், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. யார் எதனால் கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் நமக்கு அங்கே அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணவோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. எலிசாட்ட வந்து ஒரு அம்மா வருவாங்க, ஐயோ கடன் ஆயிடுச்சு, ஊழியக்காரர் என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, கடனாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கவனிச்சா எலிசாவோட இருதயத்தை பார்க்கிறேன். உன் ஊழியக்காரன் தானே, எதுக்கு உன் வீட்டுக்காரன் கடன் வாங்கினா, அவனுக்கு அறிவு இல்லையா அப்படிலாம் சொல்ல மாட்டார். என்ன பிளான் அடுத்து யோசிப்பார். உன்ட்ட என்ன இருக்குது, எத்தனை பாத்திரங்கள் இருக்குது எடுத்துகிட்டு வா, உன்ட்ட என்ன இருக்குது, எண்ணெய் இருக்கா, எல்லாத்துலேயும் ஊற்று, பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வா. அந்த கடன் அடைவதற்குரிய ஒரு பாசிட்டிவ் பிளானை கொடுக்கிறார். தவிர அங்கே ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க, வாஷிங் மிஷின் வாங்க சொன்னீங்க தவணைக்கு, உன் புருஷனை கார் வாங்கினியா, அதெல்லாம் அங்கே கிரிட்டிசிசமே அங்கே இல்லை பாருங்க. இல்லை, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம ஏதாவது ஒன்றில் குறைவுபட்டு ஆண்டவர்கிட்ட போனால் யாக்கோபு ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறவர். ஆமாம், அன்னைக்கு இப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு ஏன்ட்ட கேட்குறியாக்கும் அப்படின்னு அவர் சொல்லாத ஒரு ஆண்டவர். எலிசா பாருங்க அதே போல இருக்கிறார். கடன் ஏன் வாங்கினா, ஏன் இப்படி கடனாளி ஆனாய், 100 காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் அவர் சுட்டி காண்பிக்கல. கடன் ஆயிடுச்சு, இன்னைக்கு வீட்டுக்காரர் இல்லை, போயாச்சு, என்ன செய்யணும்? அதை ரொம்ப அழகா கிறிஸ்துவின் ஆவியோடு அங்கே எலிசா செயல்படுகிறதை அங்கே நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கிறிஸ்தவனுக்குரிய அடையாளங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை ஏழ்மையில் நம்ம இருக்கிறோமா? வசனங்களில் வாக்குத்தத்தம் நிறையா இருக்குது. அவர் வந்து ரொம்ப, அதாவது திக்கற்றவனுக்கு தகப்பன், ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்களேன். ஒருவேளை எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாங்க, இன்றைக்கி இல்லை,
அப்படின்னா பொதுவாக உலகத்தில் வரக்கூடிய எண்ணம் இல்லை, ஐயோ எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு இல்லை, எனக்கு யார் அப்படின்னு நம்மை நாமே கீழே வந்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது என்ன அப்படின்னா, என்னை எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ நாள் நல்லா பார்த்தாங்க, ஏதோ ஒன்று திடீர்னு இன்னைக்கு இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது. ஏன்? இப்போ நான் திக்கற்றவனா ஃபாதர்லெஸ்ஸாக மாறுறதுனால அவர் எனக்கு பிதாவாகிய தேவன் எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக நான் தான் உனக்கு அப்பான்னு அடுத்த ப்ரொமோஷன் நம்ம கொடுத்து விடுகிறார். திக்கற்றவனுக்கு தகப்பன் அப்படின்னு ஒரு ப்ரொமோஷனாய் அதை பார்க்க வசனம் நம்மை அழைக்கிறது. ஏசாயா 25 ரொம்ப ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. வாழ்க்கையில் ஏழ்மையில் இருக்கிறோமா, இது போல் நிறைய வசனங்கள் உண்டு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏழ்மை குறித்து வருத்தப்பட வேண்டியதில்லை. அங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், உழைத்து எப்படி இந்த ஏழ்மையிலிருந்து வர வேண்டும், கடனாக இதை எப்படி சரி செய்ய வேண்டும், எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அதை சரி செய்ய முயற்சி, ஜெபம் இருக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஏசாயா 25:4 அந்த பெருவெள்ளத்தை போல இருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் ஏழைக்கு பலன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் இருக்குல்ல, ஏழ்மையில் இருக்கிறனா இது ஒரு வாக்கு தத்தம். ஏழைக்கு பலன் இருக்கு, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் ஆனீர் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபித்து செயல்பட வேண்டும். ஏழ்மையிலிருந்து அதிலே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கேருந்து சரியான வசனத்தின்படி முயற்சி எடுத்து ஞானமாய் செயல்பட்டால் நிச்சயமாய் தேவன் அதற்குரிய வழிவாசல்களை தருவார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த ஏழைகளுக்குரிய காரியங்களை ஆண்டவர் எப்படி கவனமாய் அதற்குரிய பிளான்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு. லூக்கா 18வது அதிகாரம், ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் தேடி வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் நான் கை கொண்டுட்டேனே. லூக்கா 18:22. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்போ அங்கே ஆண்டவர் பாருங்களேன், இவனுடைய ஹார்ட் அந்த பணத்தின் மேலே கூடுதலாக ஒரு பற்றாக இருக்கிறது. அது தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு தடையாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுகிறார். என்ன தீர்வு? உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார். நம்ம பூமியில் யோசிக்கிறோம், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் நல்லதா, இன்சூரன்ஸில் போட்டால் நல்லதா, ஈக்விட்டியில் போட்டால் நல்லதா, எதில் போட்டால் பணம் பெருகும், பாதுகாப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், தப்பு கிடையாது. அதை காட்டிலும் பரலோகத்தில் ஒரு ட்ரெஷர், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற முறைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கற்றுக்கொண்டு கை கொண்டால் பாக்கியவான்களாய் இருப்போம். அப்போ இப்படி சொல்லும்போது எல்லாத்தையும் விற்று கொடுக்கணும், யார் கேட்டாலும் என்னன்னாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளில் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நாள் வேத பகுதியுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன? எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? சந்தோஷம். அது எப்படி உண்மையான விசுவாசங்கிறது எப்படி தெரியும்? நான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறேன், கர்த்தரோடு உள்ள உறவில் நான் நல்லா இருக்கிறேங்கிறது எது அடையாளம்? பூரணத்திற்கு என்ன அடையாளம்? தேவை உள்ளவர்களுக்கு வார்த்தையினால் மட்டுமல்ல, வாயில் வடை சுடுறது மட்டும் இல்லை, வடையாக வாங்கி கொடுத்துடணும். அல்லேலூயா. போய் குளிர்ந்து காய்ந்து கொள், கர்த்தர் உன்னை பார்த்துக்கிடுவார். ஜோம் பண்ணுவார் பிரதர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாட்டுக்கு ஊழியத்தை செய்யுங்க, அவர் பார்த்துக்கிடுவார். இதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு 500 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க பாரு, கஷ்டப்படுறியா வச்சுக்கோ. ஓ, ஒரு கேம்ப் நடத்த போகிறீங்களா, நான் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன். இது வந்து ஒரு இட்ஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ட்ரூ ஜென்யூன் ஃபெய்த். உண்மையான விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்பதை யாக்கோபு சொல்லுகிறார். இது எல்லா லெவல்லையும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் பேச்சு மட்டும் இருக்கா, ஆவிக்குரிய ஏதோ செயல்பாடுகளிலே நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு நினைத்து செயல்கள் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் நான் மாறிவிடக்கூடாது. தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன், இந்த விபச்சாரக்காரனை போல இல்லை, எல்லாம் சரிதான், இருதயம் சரியில்லாமல் போய்விடக்கூடாதே. உண்மையான ஒரு ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறதா என்கிறதெல்லாம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் குறிப்பாக செயல், தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறதை குறித்து சொல்லுகிறார். லூக்கா 18:22 எந்த அளவுக்கு உதவி செய்யலாம், உன்னுடையதெல்லாம் நீ விட்டு கொடுத்து விட்டு என் பின்னால் வரலாம் அப்படிங்கிற ஒரு கால்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது நியாயப்பிரமாணம் கிடையாது. நீ கிறிஸ்தவனாகி பரலோகத்திற்கு வர வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வரணும்னா யாராவது கிறிஸ்தவங்கள் ஆகும் தெரியல, எல்லாம் நரகத்துக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். சரி, ரைட். ஆனால் இப்படி ஒரு உன்னத ஒரு வழியை வைத்திருக்கிறார். மிஷனரி சிடி ஸ்டட் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் பணக்காரரான குடும்பத்தில் வாலிபனாக இருக்கிறார், திருமணம் செய்கிறார், பெரும் பகுதிகளை அங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறார். பல அன்னைக்கு இருந்த பெரிய மில்லியனர் ஃபேமிலி அவர். மிஷன் ஸ்தாபனங்கள், சைனா இன்லாண்ட் மிஷன், எங்கெங்கே யாருக்கெல்லாம் அனுப்ப வேண்டுமோ அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். மனைவிக்கு கொடுக்குறார், நான் எல்லாத்தையும் நான் வெளியே கொடுத்துட மாட்டேன், உனக்குன்னு ஒன்று நான் கொடுக்குறேன். மனைவிக்கு நிறைய ஒரு பெரிய போர்ஷனை கொடுக்குறார். நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் நான் மட்டும் என்ன? அக்காவும் கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும். பிரிசில்லா ஸ்டட்டாக பேர் மறந்துட்டேன், சிடி ஸ்டட்டுடைய மனைவியுடைய பெயர்.
அப்படி கொடுத்தவர்களால் மூலம்தான் சுவிசேஷம் இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. அப்போஸ்தலருடைய பாதங்களிலே காணியாட்சிகளையும் நிலங்களையும் விற்று வந்து பாதத்தில் வைக்கிறாங்க. அதுதான் சுவிசேஷம் உலகமெங்கும் எடுத்து செல்வதற்கு அன்றைக்கு பெரிய ஒரு ஏதுவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சேரிட்டி, தேவை உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். எப்படி உதவக்கூடாது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான வேத ஒரு போதனை உண்டு பைபிளில். உதவி செய்யணும் ரொம்ப முக்கியமானது. எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிம்பிள் ட்ரூத் பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்க்க அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டு, ஐயோ நம்ம இப்படி தானே செஞ்சோம், ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம், ஐயோ இவங்க விசுவாசியாக இருந்தாங்க, சர்ச் பிலீவராக இருந்தாங்க, அதான் நான் கொடுத்தேன், எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு இந்த ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம். ஹெல்ப் பண்ணணும், சொத்தை பூரா விற்று கொடுக்கலாம், ஆனால் இப்படி ஹெல்ப் பண்ணக்கூடாது. எப்படி ஹெல்ப் பண்ணக்கூடாது? நீதிமொழிகள் 22:26 வாசிக்கிறேன். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. எப்படிலாம் உதவலாம்? என் பையில் ஒரு 10 ரூபா இருக்குது, கொடுக்கலாம். ஐயோ உங்களுக்கு 1000 ரூபா தேவையா, என்கிட்ட இருக்கா, கொடுக்கலாம். விரும்பினேன்னா என் சொத்தை பூரா விற்கலாம். 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா என் சொத்தெல்லாம் நான் விற்று கொடுக்கலாம். இதை ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். செய்யக்கூடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன? இதே வசனத்தை தமிழ் கண்டெம்பரரி வெர்ஷனில் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22:26. பிறரின் கடனுக்காக ஒருபோதும் பொறுப்பேற்று கொள்ளாதே. புரியுதா? இதே தான் அங்கே இருந்துச்சு. இன்னும் சிம்பிள் தமிழ், நேரடியாக நமக்கு புரிகிற மாதிரி இந்த தமிழ் நல்ல அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிறரின் கடனுக்காக ஒருபோதும் பொறுப்பேற்று கொள்ளாதே, மற்றவருடைய கடனுக்காக அடைமானம் கொடுப்பவராயும் இராதே. உங்களுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, இல்லை 1 லட்ச ரூபா தேவைப்படுது, என்கிட்ட வந்து கேட்குறீங்க. என்கிட்ட இல்லை, உண்மையாகவே இல்லை. நான் என்ன செய்யலாம்? என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, 10,000 என்னால் கொடுக்க முடியும். அதுலேயும் ஒரு கணக்கு பார்க்கணும். இவங்க வாங்குறாங்க, ஒருவேளை கொடுக்க முடியாமல் போனால் என்ன, மனசில் ஒரு முடிவு பண்ணிக்கணும். சரி, இவங்களுக்கு 1 லட்ச ரூபா பிரச்சனை உண்மையாகவே இருக்குது, என் கையில் 10,000 ரூபா இருக்குது, இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் யோசிக்கலாம், 10,000 கொடுக்கலாம், இல்லை யோசித்து தராட்டியும் பரவாயில்ல ஒரு 5,000 கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி ஒரு முடிவெடுக்க வேண்டியதான். எந்த ஒரு நியாயப்பிரமாணமும் கிடையாது. உங்களுக்கு தேவை 1 லட்சம், என்கிட்ட இருக்கிறது 10,000 தான். ஆனால் நான் ஒரு ரொம்ப நல்ல மனிதன், என்னை நம்பி 10 லட்சம் கடன் கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. இவன் வந்து நம்பிக்கையான ஆள்பா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை என்னை குறித்து சமுதாயத்தில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஒருத்தர்கிட்ட போய் நான் போய் நின்று இந்த எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு 1 லட்சம் வேணும் அப்படின்னு நான் சொன்னால், எனக்காக டக்குன்னு எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவார். என்கிட்ட ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் வாங்குவாங்க. எவ்வளோ பெரிய கையெழுத்து? சின்ன கையெழுத்து தான், குட்டியாக எவ்வளோ பெருசு அதே சைஸ் தான். அதுக்கு பெரிய கையெழுத்துலாம் போட வேண்டியதில்லை. அதில் என்ன எழுதியிருக்கும்? இந்த நபர் வாங்கின இந்த 1 லட்சத்திற்கு ஒருவேளை அவர் தராவிட்டால் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன்னு ஒரு, இதுக்கு பேர் ஷூரிட்டி, ஜாமீன். தமிழில் என்னது? ஜாமீன் கையெழுத்தா? ரைட். பல வார்த்தைகள் அதில் இருக்குது, நம்ம மொழிபெயர்ப்பில் ஒன்றில் பார்க்குறோம். ரைட், சிம்பிளாக தான் இங்கே பைபிளில் சொல்லக்கூடிய மிக தெளிவான ஒரு போதனை இது. ஐயோ அவங்களுக்கு 1 லட்சம் தேவைப்படுது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மகிட்ட 10,000 தான் இருக்குது, பைபிளில் சொல்லியிருக்கு, அவங்களுக்குரியதை நம்ம செய்யணும். என்ன செய்வோம்? கடன் வாங்கி கையெழுத்து போட்டு, ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுப்போம். அந்த இடத்துல நோ, அவ்வளோதான், நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே வி ஆர் நாட் காட். உங்களுக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் தீர்க்க நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. என்னுடைய பலனுக்குள் எது இருக்கோ அதைத்தான் நான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். விரும்பினால் சொத்தையும் விற்று கொடுக்கலாம். என்கிட்ட இல்லாத சொத்துக்கு கணக்குக்கு நான் வாங்கி கொடுக்கக்கூடாது. நீதிமொழிகள் 6:1 இருக்குது, 11:15 இருக்குது, 17:18 இருக்குது, 20:16 இருக்குது, இப்போ வாசி 22:26 இருக்குது, 27:13 இருக்குது. இன்னும் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. நான் சும்மா இன்றைக்கி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். 6 இடங்களில் இப்படி இருக்குது. கையெழுத்து போட்டு கொடுக்காத, இதுதான் நீ அன்பு நினச்சிடாத. அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கையெழுத்து போடுறதுன்னு இருக்கும். விபச்சாரிக்கு கையெழுத்து போட்டுறாதுன்னு இருக்கும். சரி, அது கூட செய்ய மாட்டோம். சிநேகிதனுக்கு பிணைக்கப்பட்டுறாத அப்படின்லாம் எழுதியிருக்கு. நம்ம எங்கே கிறிஸ்தவங்க மாட்டுவாங்கன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவே வளர்ந்த ஒரே சர்ச்சு, கொடுத்துட்றேன்னு சொன்னார், அவர் நல்லவர் தான், இப்போ எங்கே போனாருன்னு தெரியல. சொல்லியிருக்கேப்பா கையெழுத்து போடக்கூடாதுன்னு. 1 ரூபா போனால் பரவாயில்ல, அதோட முடிஞ்சு. 1 ரூபா போச்சு, அதோடு இருக்கும். 1 ரூபா இல்லை, இன்னொருத்தர் ரூபா போச்சு. அவர் கேட்குறாரு, அதை கொடுக்கறதுக்கும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இல்லாததுனால தானே கையெழுத்து போட்டு வெளியாள்கிட்ட இருந்து கொடுத்தேன். இப்போ என்ன செய்வேன் நான்? உன் படுக்கையும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு இருக்கு, பெட்ஷீட்டு கட்டிலெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் இருக்கு. அதெல்லாம் நடக்கும்னு இருக்கு. அங்கே வந்து ஆண்டவர் உனக்காக நான் வழக்காடுவேன்லாம் வாக்குத்தத்தம் பைபிளில் கிடையாது. இதுதான் சொல்கிறேன், the fullness of the counsel of the word of God. தேவனுடைய வார்த்தை
அது கொடுக்கக்கூடிய முழு ஆலோசனைகளை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது சமநிலையாக இருக்கும். தேவையில்லாத குற்ற உணர்வு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐயோ உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், நம்ம அவர் சொன்னால் கொடுத்துருவார், இதில் கூட நம்ம செய்யாட்டி என்ன, கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கணும், இப்படிலாம் இதெல்லாம் அன்புன்னு சொல்லப்படலை. மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடாத. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல பாடுபட்டு கொண்டிருக்கிறதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஜெப குறிப்புகளை கொடுக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் எங்கோ விட்டு விட்டார்கள், இந்த போதனைகளை கேட்காமல் விட்டு விட்டார்கள். அன்பு தானே கிறிஸ்தவனுக்கு செய்ய, நம்ம செய்யாட்டி எப்படி, நம்ம சர்ச் மெம்பர், இவர் நல்லவர் தானே, எல்லாம் சரிதான். ஆனால் இதை செய்யும் போது அது கூடாது என்று மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு உண்மையான விசுவாசத்தின் அடையாளமாக என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது, எந்த இடத்துல அந்த எல்லைகளை நான் நிர்ணயித்துக் கொள்வது என்கிற அந்த காரியத்தை எல்லாம் வைத்து கொண்டால் அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு விசுவாசமாக நீங்களும் நானும் ஒன்றிலும் குறைவில்லாத பூரணர்களாக இருக்கும்படி இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் யாக்கோபு நிறுவன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிரியையில்லாத விசுவாசம் என்கிற ஒரு காரியத்திற்கு அநேக வசனங்களை யாக்கோபு முன்வைத்து எழுதியிருக்கிறதை இன்றைக்கி வாசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் நிறையா வசனங்கள் இருக்குது. இதை நாங்கள் புரிந்தவர்களாக என்னுடைய வாழ்க்கையின் விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள், வசனம் எனக்கு தெரிகிறது, ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் கனிகள் மற்றவர்களுக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறேன், ஒரு வாய் பேச்சு மட்டும்தான் பேசுகிறேனா அல்லது செயலிலே ஏதாவது செய்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதை நாங்கள் வாசித்திருக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை சேர்வர்களாக இருக்கும்படி உமக்கு பிரீதியான பூரணராக இருக்க இந்த வசனங்கள் எங்களை தொடர்ந்து உருவாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.